தனுஷ், சாய் பல்லவி, மம்முட்டி நடிப்பில் அக்டோபர் 16ஆம் தேதி ஓம் படம் ரிலீஸ் ஆக போகுது. வரிசையா தோல்வி படங்களை கொடுத்த தனுஷுக்கு கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு படம். ஆனா இந்த படத்துக்கு போட்டியா சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் 2 படம் அக்டோபர் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. தனுஷ் சூப்பர் ஸ்டார் நேருக்கு நேர் மோத போறதுனால அவங்களோட ரசிகர்கள் செம எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஹோம்லியான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் சமீப காலங்களில் கிளாமராகவும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில தெலுங்குல நானி நடிச்சிட்டு இருக்க தி பாரடைஸ் படத்துக்காக ஒரே ஒரு பாட்டுக்கு கிளாமரா டான்ஸ் ஆட போறாங்க. ஹோம்லியா பார்த்துட்டு இருந்த அவங்களோட ரசிகர்களுக்கு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. ரிலீஸ் ஆன 5 நாள்ல ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டில் மட்டும் 92 கோடி வசூல் பண்ணியிருக்கு. உலகம் ஃபுல்லா 222 கோடி வசூல் பண்ணியிருக்கான். மற்ற விஜய் படங்களை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மி அப்படின்னாலும் லீக் ஆன ஒரு படத்துக்கு இவ்வளவு வசூல் பண்ணது தளபதி விஜயால மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவங்க ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. மணிரத்னம், விஜய் சேதுபதி, சாய் பல்லவி கூட்டணியில புது படம் ஒன்று ஒப்பந்தமாயிருக்கு. சாய் பல்லவி நடிப்பு கேட்கவே தேவையில்லை. விஜய் சேதுபதி அதை விட இவங்களோட கூட்டணியில மணிரத்னமும் சேர்ந்தா கண்டிப்பா ரசிகர்களுக்கு விருந்தாமைய போகுது. ரன்வீர் கபூர், சாய் பல்லவி, சன்னி தியோல் நடிப்புல 4000 கோடி செலவுல ராமாயணா படம் உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டீசர் ஜூலை 30ஆம் தேதி அதிகாலை 4:15 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல வெளியிட போறாங்களாம். இதிகாச படம் அப்படிங்கறதுனால ஒரு புது முயற்சி எடுத்திருக்காங்க. பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதே மாதிரி தமிழ் சினிமாவோட லேட்டஸ்ட் நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.